அனைவருக்கும் வணக்கம். இது ஃப்ரீ டெய்லி கரண்ட் அஃபேர் டெஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணுங்க. The first question: which one of the following countries is the developer of the Scorpion class diesel electric attack submarines? USA, China, France, Russia. ஆன்சர் ஆப்ஷன் சி, ஃப்ரான்ஸு. என்ன நியூஸில் இருந்தது அப்படின்னா, இந்தியா வந்து 26 ரஃபேல் எம்ஜெட்ஸ் அப்புறம் 3 ஸ்கார்பின் சப்மரீன்ஸ் இதை வந்து ஃப்ரான்ஸ்கிட்ட இருந்து வாங்குறதுக்காக சைன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது நியூஸில் இருந்தது. ஸோ இந்த ஸ்கார்பின் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணுறது ஃப்ரெஞ்சு நேவல் குரூப்பும் ஒரு ஸ்பானிஷ் கம்பெனி நவென்டியா, இவங்க 2 பேரும் சேர்ந்து இது பண்ணுறாங்க. இது டீசல் ப்ரொபல்சன், அது போக ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்சன் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி. ஓகே, தென் Pragati is a multi-purpose and multi-modal platform that is aimed at addressing common man's grievances and monitoring projects of the government. Which of the following technologies are used in this? Video conferencing, digital data management, geospatial technology. Answer option D, 1, 2, 3. இந்த மூணுமே பிரகதியில் வந்து யூஸ் பண்ணுற பண்டில் ஆகிற டெக்னாலஜி. பிரகதி அப்படிங்கிற அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, ப்ரோஆக்டிவ் கவர்னன்ஸ் அண்ட் டைம்லி இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ கவர்மெண்ட்டில் எதுவும் டிலே ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறத வந்து ஸோ இந்த சிஸ்டம் மூலமாக ஃபாஸ்டன் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ், ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. இட் இஸ் எ மல்டிபர்பஸ் அண்ட் மல்டி மோடல் பிளாட்ஃபார்ம் தட் இஸ் எய்ம்ட் அட் அட்ரஸிங் த காமன் மேன்ஸ் கிரீவன்சஸ் அண்ட் சைமல்டேனியஸ்லி மானிட்டரிங் அண்ட் ரிவியூவிங் இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. என்ன நியூஸ் வந்திருந்தது அப்படின்னா, ஆக்ஸ்ஃபோர்டு வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்டடி பிரகதி சிஸ்டம் வந்து ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ஃபாஸ்ட்டாக ட்ராக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஸோ அது இன்றைக்கி நியூஸில் வந்தது. தென் ஹவு மெனி ஆஃப் த ஃபாலோயிங் கெமிக்கல்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் டிஎன்ஏ மாலிகூல்? அடினைன், சைட்டோசின், குவானைன், தைமைடைன். ஆன்சர் டி, ஆல் 4. இந்த 4மே இதில் உள்ளது தான். ஸோ இதில் வந்து அந்த டிஎன்ஏல இருக்கிற 2 ஸ்ட்ராண்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் காம்பினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டில் பாண்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா ஏஸ் ஆன் ஒன் ஸ்ட்ராண்ட் ஃப்ரம் த பாண்ட்ஸ் வித் டீஸ் ஆன் அதர். அதுமாதிரி ஜி வந்து சியோட பாண்ட் ஆகும். ஸோ அந்த ஏஸ், சி, ஜிஸ், டீஸ் ஆன் ஒன் ஸ்ட்ராண்ட் ஆர் கால்ட் அஸ் டிஎன்ஏ பேசஸ். அது பேசஸ்ன்னு சொல்லுவோம். ஏடி, ஜிசி அந்த காம்பினேஷன் பாண்ட் ஆகுறது இல்லையா, அதெல்லாம் டிஎன்ஏ பேஸ் பேர்னு சொல்லுவோம். ஸோ சயின்ஸ் பேஜில் வந்து டிஎன்ஏ ரிலேட்டடான ஆர்டிக்கிள் பப்ளிஷ் ஆயிருந்தது. ஓகே, தென் which of the following statements are correct? India has ratified the United Nations Convention on Rights of Persons with Disabilities. Parliament of India has passed the Rights of Persons with Disabilities Act due to the opposition from various states of India. ஆன்சர் ஏ, ஒன் ஒன்லி. 2வது ஸ்டேட்மெண்ட் ராங். ஏற்கனவே நம்ம இதை பாஸ் பண்ணியிருக்கிறோம். ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி ஆக்ட் 2016 2016 இருக்குது. 2017 அது எஃபெக்ட்டுக்கு வந்துச்சு, ஃபோர்ஸுக்கு வந்தது. ஓகே, அண்ட் இந்த பாப்புலேஷன் சென்சஸ் ரிலேட்டடான விஷயங்கள் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதில் சில இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட்ஸ் வந்து நமக்கு தெரியணும். ஸோ இந்த இதை நோட் பண்ணிக்கோங்க, இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்திருந்தது. ஓகே, ஸோ உங்களுடைய கரண்ட் ப்ரிப்பரேஷன் நீங்கள் எவாலுவேட் பண்ணிக்கிறதுக்கு, ரிவைஸ் பண்ணிக்கிறதுக்கு டெஸ்ட் மூலமாக ரிவைஸ் பண்ணுங்கள், ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஃப்ரீ டெய்லி கரண்ட் அஃபேர் டெஸ்ட் உங்களுக்கு www.godb.in அவைலபிளாக இருக்கும். வேறு எதுவும் டவுட் இருந்ததுன்னா இந்த நம்பர் 9003777380 8489777380 இதில் நீங்கள் கால் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகே, வேறு எதுவும் உங்களுக்கு வீடியோ ரிலேட்டடாக வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.